மேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காரு. நான் வந்து அந்த மாதிரிலாம் இல்ல. நான் தனியாலாம் வந்து ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ணன் இல்லைன்னா தனுசு கிடையாது, செல்வராகவன் எல்லாம் தனுசு கிடையாது. அதெல்லாம் சும்மா கதை, அதெல்லாம் சும்மா சொல்ல முடியாது. ஆனா தனுஷ் வந்து வேறங்க, அவனெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவன் தமிழ் ஃபீல்ட்ல இருக்கிற எல்லா ஆண்டி பொண்ணு எல்லாரையும் வச்சுக்கிறாங்க. அவன் அவள் தாங்க, அதான் உண்மை. நயன்தாரா உஷார் பண்ணி வச்சிருப்பான், அதெல்லாம் பார்த்து அவ்வளவுதான். தமிழ் சினிமால அதாங்க, வேற ஒண்ணுமே என்னன்னா இல்லைங்க. தனுஷ் வந்து வெளியே நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க நயன்தாரா மேடம். அதை பத்தி நீங்க என்ன தனுஷ் நினைக்கிறீங்க? வந்து அவன் சொல்ல வேண்டிய எல்லா ஹீரோனையும் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அதுலயே தெரிய தேவையில்லையா? வேற கதை அது எல்லாமே. அந்த கதையில நம்ம வெளியே வரக்கூடாது, அதெல்லாம் வேற கதை அது. ரீசெண்டா பாத்தீங்கன்னா தனுஷ் நயன்தாரா பிரச்சனை வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அந்த 3 செகண்ட் வீடியோக்கு 10 கோடின்னு ஒரு பிரச்சனை. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த படத்துல இருந்து சீனை கட் பண்ணி தூக்கி அதை ரீக்ரியேட் பண்ணாதான் அது தப்பு. இவங்க வந்து செப்பரேட்டா நடிச்சு தானே பண்ண போறாங்க, கான்செப்ட் மாதிரி தானே அது. அதுக்கு என்ன தப்பு இருக்கு? அதாவது அவரு தானே ப்ரொடியூசரு அந்த நானும் ரவுடிதா படத்துக்கு. அந்த ஷூட்டிங் நடந்தப்போ நடந்த ஒரு சில விஷயம் தான் அந்த 3 செகண்ட் காட்டுறாங்க. அதனால எனக்கு 10 கோடி வேணும்ட்டு தனுஷ் தரப்புல கேட்டிருக்காங்க. இருக்காங்கன்னா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி தனுஷ் சந்தோஷப்படுவாரு அப்படின்ட்டு அவரு கேரக்டரை பத்தியே பேசியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேரக்டரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம். அது வந்து நம்ம அந்த படத்துல இருந்து இதை எடுத்து பண்ணிட்டாங்க. ஒரு 10 செகண்டுக்கோசரம் இவ்வளவு பேசுறது ஒண்ணும் கிடையாது. அது என்னன்னா வெளியே பேசும்போது நல்ல ஒரு மாதிரி பேசுறாரு, ஆனா அவர் வந்து ரியல் லைஃப்ல அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு நயன்தாரா மேடம் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம அவர் வந்து நல்ல ஃபேமிலி அதாவது சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரா இருந்தாலும் திறமை இருந்தாதான் வர முடியும். சினிமா பேக்ரவுண்ட் ஒரு சப்போர்ட் தான் தவிர நான் இதனாலதான் நீங்க வந்தீங்க முன்னுக்கு வந்தீங்கன்ற தப்பு. அவங்க ஒரு எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அதனாலதான் அவங்க முன்னுக்கு வந்திருப்பாங்க தவிர அது தப்பு. அவங்க சொல்றது அதாவது 10 கோடி கேட்டாங்கன்னா தர முடியும் தர முடியாது சொல்லிருக்கலாம். அவரை பத்தி இந்த மாதிரி சொன்னது தவறுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ஒரு கேரக்டர் அசசினேட் பண்றது தப்புதான். அப்ப இதுல தனுஷ் சார் மேல தவறுன்னு நினைக்கிறீங்களா, நயன்தாரா மேடம் மேல தவறுன்னு நினைக்கிறீங்களா? இது என்ன கேட்டா முடியாது. படத்துல எடுத்து போட்டா எனக்கு 10 கோடி கொடுங்கன்னு சொல்றதும் தப்புதான். அவங்க வந்து இதனால நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, உங்க ஒரு படத்துல இருந்து ஒரு திரைப்பட குடும்பத்துல இருந்து வந்ததுனாலதான் நீங்க முன்னுக்கு வந்திருக்கீங்க. அவங்க நயன்தாரா மேம் சொல்றதும் தப்புதான். 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. ஓகே ஓகே. ஆனா எப்படின்னா 2 பேருமே இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்னே இப்படி பேசுறாங்க. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? ஏன்னா அவங்க 2 பேருமே நடிச்சது ஃபுல்லா பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட்டாலாம் ஆயிருக்கு. அதை பத்தி நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்க 2 பேரும் நடிச்ச படம் பாத்திருக்கோம். அதுதான் ரீல் வேற ரியல் வேற. தேங்க்யூ. சொல்லுங்க சார், நீங்க அதான் ரீல் வேற ரியல் வேற இல்லைங்களா? அது ரீல் வந்து எப்படினாலும் நடிச்சுக்கலாம், ஒன்னா இருக்கிற மாதிரி ஃபைட் பண்ற மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனா ரியல் லைஃப்ன்ற வரும்போது அது பணத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அது வேற வேற மாதிரி. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா இல்லாம இப்ப வந்து ஒரு பெரிய எப்படி சொல்றதுன்னா ஒரு வெளிப்படையான பிரச்சனையா ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்குள்ள பேசி முடிக்கல, இது வந்து நியூஸ் லெவலுக்கு வந்துருச்சு. அதனால இதுல யார் தரப்பு நியாயம் என்னன்ட்டு தனுஷ் தரப்புல இருந்து இன்னும் யாரும் பேசல. இப்ப வந்து தனுஷ் தரப்புல இருந்து பேசுறாங்க. அவர் வந்து நான் என்னுடைய படத்துல இருந்து நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க வந்து நான் 10 செகண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், அதுல வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்து இவ்வளவு வெளிப்படையா எடுத்துட்டு வந்திருக்க தேவையில்லை. அது அவங்க 2 பேருக்குள்ளேயே பேசி ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். இது ஒரு விஷயமே இல்ல. இது தேவையில்லாம வந்து எங்க நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இது ஒரு விஷயமே இல்லாம கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், வேற என்ன இல்ல. அது போட மாட்டாங்க இல்லைங்களா? மக்கள் பிரச்சனை டெய்லி ஏதோ நடக்குது. இப்ப அது இதெல்லாம் இப்போ ரீசெண்டா என்னென்ன போகுமோ எதோ அந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு போறாங்க. அவ்வளவுதான். காரணம் என்ன சொல்றாங்கன்னா இந்த படம் வர்றது எல்லாருக்கும் தெரியணும், இது வந்து ஒரு நெகட்டிவா ரீச் பண்ணாதான் படம் ரீச் ஆகும், அதனால ப்ரமோஷனுக்கு பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ரமோஷன் பண்ற மாதிரி தெரியல. அது வந்து ஏன்னா படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் ரிலீஸ் ஆகுது, தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல. அதனால ஒரு நெகட்டிவா அந்த கான்செப்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அதுல இருந்து எடுத்து பண்றாங்களே தவிர அவங்க வந்து இந்த மாதிரி பப்ளிசிட்டி ஆகும்னு சொல்லிட்டு பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த சீன் வந்து ஆல்ரெடி பப்ளிசிட்டி ஆகி போயிட்டு இருக்கு. இப்ப திரும்பவும் அதுக்கோசரம் பப்ளிசிட்டி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எதுவும் நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா
4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தனா இப்படி ஒரு நியூஸ் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆமா ஆனா இன்னைக்கு வந்து தனுஷ் நல்லா ஆபாசமா திட்டினதுனாலயும் அசிங்கமா திட்டினதுனாலயும் இப்ப பார்த்தா மக்கள் நிறைய பேர் பத்தி பேசுறாங்க. பெரிய நியூஸ் சேனல் எல்லாமே பார்த்தா டாபிக் எடுத்து பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க பார்த்தா 2 மாங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா விமர்சனம் பண்றாங்க. அது பல பேர் பல விதமா பேசுவாங்க இல்லைங்களா. அது வந்து நம்ம பாக்குறத பொறுத்து. அது இப்ப சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்றதுக்கு ஒரு சைடு போயிட்டு இருப்பாங்க, நியூஸ்ல போடுறாங்கன்னுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையா எடுத்து முன் வைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏதோ நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி பப்ளிசிட்டிக்கோசரமாவும் இருக்கலாம். அது நம்ம இதா சொல்ல முடியாது. ஆல்ரெடி அந்த சீன் வந்து பப்ளிசிட்டி ஆனது அது. ஓகே ஓகே, தேங்க்யூ.